ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனானிஸில் படிக்கிற நான் அட்டானமஸ் அஃபிலியேட்டட் இன்ஸ்டிடியூஷன் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எங்கிட்ட கேட்ட டவுட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கிரேடிங் வந்து சேஞ்ச் ஆயிருக்கல ப்ரோ, இதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். ஸோ அது போக வந்து இதோட பெனிஃபிட் என்ன, ஸோ இது வந்து சேஞ்ச் ஆயிருக்குது யாருக்கு சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ஆல்ரெடி நான் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி இதை பற்றி நான் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாரிஃபை இருக்கும். இல்லை அப்படின்னா இந்த வீடியோ ஷார்ட்டாக பாருங்க, அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அதை பற்றி நான் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அனானிஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா புது ரெகுலேஷன் கொண்டு வரப்போ அந்த கிரேடிங்கை வந்து புதுசாக கொண்டு வந்தாங்க. ஆக்சுவலாக ரெகுலேஷன் 2017 இருந்த கிரேடிங் தான் உங்களுக்கு திரும்ப வந்து இந்த கிரேடிங் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை வந்து உங்களுக்கு கிரேடிங் எதுக்கு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் எடுக்கிற மார்க்கை வந்து அந்த இதில் மென்ஷன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கிறதுக்கு தான் அந்த கிரேடிங் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இதை வச்சு சிஜிபி கால்குலேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை பற்றி நம்ம வந்து லென்த்தாக பேசணும். நான் யாருக்கு அப்படிங்கிற சொல்லிட்டேன். ரெகுலேஷன் 2025 இந்த அகாடமிக் இயர் 2025 அண்ட் 2026 இதில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா இந்த PDF கொடுத்துருக்காங்க. இது வந்து மென்ஷன் ஆகும். இதில் வந்து நீங்கள் இப்போ ஃபஸ்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ செகண்ட் செமஸ்டர் படிப்பீங்க, உங்களுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இந்த ரிலேட்டிவ் கிரேடிங், அதாவது அப்சல்யூட் கிரேடிங் சிஸ்டம் தான் உங்களுக்குமே. ஸோ இந்த அப்சல்யூட் கிரேடிங் சிஸ்டம்னா என்ன ப்ரோ, ஃபஸ்ட் ரிலேட்டிவ் கிரேடிங் சிஸ்டம்னா என்ன அப்படின்னா, ரிலேட்டிவ் கிரேடிங் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு கிளாஸில் 60 பேர் இருக்காங்க அப்படின்னா 60 பேரோட மார்க்கையும் அதாவது ஆவரேஜ் பண்ணி கண்டுபிடிச்சி ஒரு மார்க் வரும். அதை வச்சு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிப்பாங்க. ஸோ என்னால் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் மார்க் வந்து 80 மார்க் தான் ஃபஸ்ட் மார்க். அதாவது ஃபஸ்ட் மார்க் 100 மார்க் எக்ஸாம் எழுதும். நான் 80 மார்க் தான் ஒரு ஸ்டூடெண்ட் எடுக்காங்க அப்படின்னா 80 மார்க்கில் இருந்தால் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ லோயஸ்ட் மார்க்கு ஹையஸ்ட் மார்க் வச்சு ஆவரேஜ் போட்டு ஓவராலுக்கு ஒரு கிரேடு வரும். ஸோ என்னால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில டைம் நல்ல 70 மார்க் எடுத்துகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வர வேண்டிய கிரேடை பார்த்தீங்க அப்படின்னா அது கம்மியாக, சம்டைம்ஸ் கூடவும் செய்யும் கம்மியாகவும் செய்யும். அதனால் வந்து இந்த கிரேடிங் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ அப்சல்யூட் கிரேடிங் சிஸ்டம் இது முன்னாடி இருந்தே இருக்குது. இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம நார்மலாக உங்களுக்கே தெரியும், ஸ்கூல்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ 90லேருந்து 100 எடுக்கும் அப்படின்னா அது வந்து ஃபஸ்ட் ரேங்க் அப்படி வரும்ல, அந்த மாதிரி கணக்கில் வந்து வரும். இதை பற்றி நான் சொல்கிறேன். உங்களோட ரிலேஷன் PDF மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அகாடமிக் இயர் 2025 2026 சொல்லி இந்த இதுலேருந்து ஆரம்பிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே இருக்கும். இது வந்து அகாடமிக் ரெகுலேஷன் 2025 மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதை தான் நான் ஒரு வீடியோ 20 நிமிஷம் போட்டிருப்பேன். அதில் இந்த அகாடமிக் கிரேடிங் மட்டும் கிடையாது, நிறைய இது புதுசாக கொண்டு வந்திருப்பாங்க. அதை போய் பாருங்கள். ஸோ இப்போ வந்து 20ஆவதுல போய் பார்த்தீங்க அப்படின்னா கிரேடிங் ஆஃப் கோர்சஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதாவது இது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்கள் ரிசல்ட் வர்றப்போ உங்களுக்கு எப்பயுமே வந்து இந்த மாதிரி லெட்டரில் தான் வந்து உங்களோட ரிசல்ட் வரும். அதை வச்சு தான் நீங்கள் என்ன நம்பர் என்ன மார்க் எடுத்துருக்கீங்க அந்த பாயிண்ட்ஸ் வச்சு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு இது ரொம்ப முக்கியம். ஸோ இதில் கிரேடிங் மாற்றிருக்காங்க அப்படின்னா அப்சல்யூட் கிரேடிங் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்சல்யூட் கிரேடிங் சிஸ்டம் புதுசாக கொண்டு வர ரெகுலேஷன் 2017 இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் திரும்ப வந்திருக்கு. ஸோ இதுல வந்து S, A+A, B+B, C+ன்னு புதுசாக அந்த டைம் கொண்டு வந்திருக்காங்க. ரிலேஷன் 2021 தான் Cங்கிற ஒரு கிரேட் புதுசாக கொண்டு வந்தாங்க. இப்போ C+ன்னு ஒரு கிரேடை சேர்த்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் சைடில் போட்டிருக்க பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்குரிய வேலிடிட்டி மாதிரி. ஸோ யூனா ரீஅப்பியர் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி தான் நார்மலாக கிரேடிங் பாயிண்ட்ஸ் இருக்கும். இதில் C+ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்சல்யூட் கிரேடிங் சிஸ்டம்னா என்ன அப்படின்னா, இப்போ இதுக்கு ரேஞ்ச் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து 91 எடுக்கீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு Sங்கிற லெட்டர் கிரேட் வந்து உங்களுக்கு உங்களோட ரிசல்ட்டில் வர்றப்போ வரும். ஸோ A+ எடுக்கீங்கன்னா 81லேருந்து 90க்குள்ளே எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த கிரேட் வரும். இப்போ நீங்கள் இதே ரெகுலேஷன் 2020 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 91லேருந்து 100க்குள்ளே எடுத்துருக்கே மாட்டாங்க. ஏன்னா ஃபஸ்ட் மார்க் 80 தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ வந்து அவங்க 80 மார்க்குங்கிற கன்சிடர் பண்ணுறப்போ நம்ம வந்து A கிரேடுக்கு போயிடுவோம். ஆனால் அவங்க வந்து ரிலேட்டிவ் கிரேடிங் சிஸ்டம் வச்சிருக்கனால Aங்கிறது வராது, அங்கே வந்து Sங்கிற கிரேட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஆக்சுவலாக O கிரேட் இருக்கும் அங்கே நேரம் ரிலேஷன் 2020 அதனால் அதில் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கான ரேஞ்ச் வந்து இது. ஆக்சுவலாக எப்படின்னா உங்களுக்கு ரெகுலேஷன் 2025 புது கிரேடிங் அப்படின்னா அப்சல்யூட் கிரேடிங் சிஸ்டம் பொறுத்தவரைக்கும் அப்சல்யூட்டாக அவங்க இந்த மார்க்னா இதுக்கான கிரேட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிடுறாங்க. அவ்வளோதான். அதனால் இதனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிற மார்க் அப்படியே டேரெக்டாக கிடைக்கும். அதில் வந்து அவங்க எடுக்கிற மார்க் ஆவரேஜ் பண்ணுறப்போ சம்டைம்ஸ் வந்து கம்மியாகலாம். அதனால தான். ஸோ இதில் வந்து உங்களுக்கு இன்னொரு இதுவும் கொடுத்துருப்பாங்க. இப்போ NPTEL பண்ணுறீங்க, சுயம் கிளாஸ் இந்த மாதிரி ஆன்லைன் கோர்ஸ்லாம் பண்ணுறீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுலேயுமே அந்த கிரேடிங் மென்ஷன் பண்ணுங்க ரெகுலேஷன் 2025. இதில் ஒன்றும் இல்லை, அந்த C+C பார்த்தீங்க அப்படின்னா 40, 45 அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ இது வந்து ரிலேட்டிவ் கிரேடிங் சிஸ்டம், அதாவது ரிலேஷன் 2021 இருக்கல, அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எந்த ரேஞ்சுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ லெட்டர் மட்டும் தான் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இப்போ ஓனா 10, A+9. அப்போ இதை வச்சு தான் அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். அதனால் அவங்க எடுக்கிற மார்க்கு ஃபஸ்ட் மார்க்காக இருக்கிறது ரொம்ப கம்மியாக இருந்தாலும் அதில் இருந்தால் O வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. இது வந்து ஓவராலாக கிளாஸ் பெர்ஃபார்மன்ஸ் வச்சு வர மாதிரி இருக்கும். ஸோ இது எப்படி இருக்குங்கிறத நான் ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருப்பேன். ஸோ இதை பற்றி நான் சொல்லியிருப்பேன். இது போக ரிலேஷன் 2025 என்னெல்லாம் புதுசாக கொண்டு வருவாங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இப்போவே, ஏன்னா நிறைய இருக்குது புதுசாக. ஸோ 20 நிமிஷம் போட்டிருப்பேன், பார்த்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இது மாதிரி வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் முதல்ல நான் அப்லோட் பண்ணிப்பேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.